உடையவன் என்று அழைக்கப்படுகிறான். தீர அல்லது நிதான புத்தி உடையவன் என்று அழைக்கப்படுகிறான். அத்தகு மனிதன் உடல்களின் மாற்றத்தால் ஒருபோதும் மயங்குவதில்லை. ஆத்மாக்கள் அனைத்துக்கும் ஒன்றே என்னும் மாயாவாத கருத்தை ஏற்க முடியாது. ஏனில் ஆத்மாவை சிறு துண்டுகளாக வெட்ட முடியாதது. அவ்வாறு ஆத்மாக்கள் அனைத்தும் பல்வேறு தனிப்பட்ட துண்டுகளாக வெட்டப்பட்டவை என்று எடுத்துக்கொண்டால் அவது உன்னத ஆத்மா மாற்றமடையாதது என்னும் கொள்கைக்கு எதிராக அமையும். மேலும் பரமன் துண்டிக்கப்படக்கூடியது, மாற்றமடையக்கூடியது என்றாகிவிடும். கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி பரமனின் அம்சங்கள் நித்தியமானவை, சராய் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன. அதாவது அவை பௌதிக இயற்கையில் விழுந்துவிடும் தன்மை உடையவை. அம்சங்கள் நித்தியமாக அம்சங்களே. முக்திக்கு பின்னும் தனி ஆத்மா அம்சமாகவே திகழும். இருப்பினும் முக்தி அடைந்த பின் அவன் பரமபுருஷ பகவானுடன் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை வாழ்கிறான். ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளியின் உடலிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு பிரதிபலிப்பு கொள்கையை உபயோகப்படுத்த முடியும். அவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர். வானம் நீரில் பிரதிபலிக்கப்படும் போது சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் பிரதிபலிக்கின்றன. நட்சத்திரங்களை உயிர்வாளிகளுக்கும் சூரியனையோ சந்திரனையோ முழு முதற் கடவுளுக்கும் ஒப்பிடப்படலாம். அர்ஜுனனால் பிரதிநிதிக்கப்படும் தனிப்பட்ட அம்சமான ஆத்மாவும் பரமாத்மாவாக விளங்கும் முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே நிலையை உடையவர்கள் அல்ல. இது 4ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தெளிவாகும். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சமமானவர் என்றாலோ, கிருஷ்ணர் அர்ஜுனனை விட உயர்ந்தவர் அல்ல என்றாலோ, கற்பிப்பவர் கற்பவன் என்னும் அவர்களது உறவு அர்த்தமற்றதாகிவிடும். அவர்கள் இருவருமே அறியாமை சக்தியில் மயங்கக்கூடியவர்கள் என்றால் ஒருவர் கற்பிக்க மற்றவர் கற்றுக்கொள்ளும் அவசியமே இல்லை. அத்தகைய உபதேசங்கள் பயனற்றவை. ஏனெனில் மாயையினால் பிணைக்கப்பட்டுள்ள எவரும் அதிகாரம் பெற்ற ஆசிரியராக முடியாது. எனவே மாயையால் மயக்கப்படும் மறதி உடைய ஆத்மாவான அர்ஜுனன் என்னும் உயிர்வாளியை காட்டிலும் முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் உயர்வானவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த பதம் நல்லா தெளிவாக கவனிக்க வேண்டிய பதம். 2வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் இது. இது நம்ம எல்லாரும் மனப்பாடம் கூட இதை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையோட புரிதலையே திருப்பி போடுற அளவுக்கு இந்த அர்த்தம் இருக்கு இந்த பதத்துல. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேஹாந்திர பிராப்தி தீரஸ்தத்ர முஹ்யதி. அந்த தேகம் அப்படிங்கிறது உடல்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த தேகம் எப்படின்னா கௌமாரம், அது சின்ன வயசுல இருந்து, அதுக்கப்புறம் யவ்வனம் அப்படின்னா அந்த டீனேஜ், அந்த மாதிரி இளம் வயசு இருக்கும் இல்லைங்களா அது. ஜரா அப்படின்னா ஓல்டேஜ், முதுமை ஆயிருது. இப்படியே மாறுமா? இப்போ நம்ம கண்ணாடியில பாக்குறோம். நம்ம இந்த கண்ணாடியில பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியா இப்ப இருக்கிறோம்? நம்மளே சின்ன வயசு போட்டோ எடுத்து பார்த்துட்டு அப்ப நான் எவ்வளோ இளமையா இருந்திருக்கிறேன், அழகா இருந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. பருவத்துல பன்னிக்குட்டியோட அழகா இருக்கும் அப்படிம்பாங்க. அது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். ஏதாவது நம்ம பழச நினைச்சோம்னா, ஆமா பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குவோமா, அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமா அப்படின்ட்டு. ஆனா வயசாக வயசாக நம்ம மாறல, ஆனா நம்மளோட உடல் மாறிட்டு வர்றதை நம்மளே பாக்குறோம். அது அந்த போட்டோஸ் பார்க்கும் போதோ கண்ணாடியை பார்க்கும் போதோ நம்மளுக்கு அந்த உடல் மாறுறது தெரியுது. தேக அந்தர அந்த உடல் மாறுவதும் அப்படின்னு. தீர தத்ரன முஹ்யதி. தீர தத்ரன முஹ்யத்தினா அந்த நிதானமான புத்தி உடையவங்க இது மாதிரி மாற்றத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமெல்லாம் பட மாட்டாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா, என்னோட ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க சொல்றாங்க, என்னோட பொண்ணு எந்த நேரத்துலயும் பெரியவளாயிருவா, அதனால நான் அவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தயார் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஷார்ட் டைம்லயே அந்த பொண்ணு பெரியவளாகிறா. இவங்களும் அந்த விசேஷத்தை சிறப்பா பண்றாங்க. ஏற்கனவே அவங்க பணம் நகைன்னு தேவையானதை சேர்த்தி வச்சுட்டாங்க. அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க, அவ எப்ப வேணாலும் இந்த மாதிரி பெரியவளாயிருவான்னு.
அதே மாதிரி நம்ம சில இடங்கள்ல பாக்குறோம், நம்மளே கூட இதெல்லாம் செய்யறோம். நம்மளோட குழந்தை பெரியவனாகிறான், இல்ல பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ற வயசு வருது அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள், பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதோ மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறதோ, அந்த கல்யாணத்துக்கு உண்டான சுப செலவுகளுக்கு தயார்படுத்திக்கிறதோ, மனதை தயார்படுத்திக்கிறோம். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அவங்க போயிடுவாங்க அப்படிங்கறது மனதை தயார்படுத்துறோம். இந்த இந்த மாற்றத்தை எல்லாம் நம்ம வந்து எதிர்க்கிறது கிடையாது. இது இயற்கையோட சத்தியம். அது கூட ஒன்றாதான் நம்ம வாழ்ந்துட்டும் வர்றோம். இத போய் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் இப்படி நடக்குது, நான் இளமையாவே இருந்திருக்கலாமே, நான் குழந்தையாவே ஜாலியா விளையாண்டு இருந்திருக்கலாமேன்னு நம்ம யாருமே இந்த கேள்விகளை கேட்கறது இல்ல. ஏதோ ஒரு வாதத்துக்காக எப்பாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை ஒரு தடவை பேசிட்டு அதோட விட்டுருவோமே தவிர, அது இயற்கை கிடையாது. இயற்கைங்கிறது மாற்றம் உடையது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குது. யாருக்கும் போய் இது சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. அந்த குழந்தைக்கே கூட 10 வயசுல அந்த குழந்தை சொல்லும், 5 வயசுல நான் இத பர்த்டேக்கு கிஃப்டா வந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்லும். 10 வயசுல அந்த அதே கிஃப்ட் அது உபயோகப்படுத்தாது. ஏன்னா அந்த குழந்தையோட மனப்பக்குவம் வளர்ந்துருச்சு, வேற விதமா ஆயிடுச்சு. அதனோட இன்ப துன்பங்கள், அதனோட ஆர்வங்கள் மாறிடுச்சு இல்லையா? 5 வயசுல வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா சமாதானப்படுத்தலாங்கும் போது 20 வயசுல ஐஸ்கிரீம் கொடுத்தா அந்த அதே குழந்தைய நம்ம சமாதானப்படுத்த முடியுமா? சில பேர் இன்னுமே 50 வயசு ஆனாலும் ஐஸ்கிரீம் கொடுத்து சமாதானப்படுத்துறவங்க குழந்தை குணம் உள்ளவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்ல பொதுவா சொல்றேன். அந்த மாதிரி நம்ம வயசு ஆக ஆக நம்மளோட மனம் அப்படியே வளர்ச்சி அடையுது, வளர்ச்சி அடையணும். ஆனா வளர்ச்சி அடையறதுல நிறைய பேர்த்துக்கு அவங்க வந்து இன்னும் குறுகிய மனப்பான்மையோட, ஒரு திறந்த மனம் இல்லாம, தனக்கு தான் அப்படிங்கிற சுயநல எண்ணத்தோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதையும் நம்ம பாக்குறோம் இந்த சமுதாயத்துல. அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவதம் அந்த மாதிரி சாஸ்திரங்கள் குரு பரம்பரையில இருந்து வந்த அந்த ஆச்சாரியர்கள் மூலியமா, அவங்களோட பிரதிநிதி மூலியமா படிக்கிறது மூலியமா தான் நம்மளுக்கு அந்த மன முதிர்ச்சி, பக்தி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கே வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு இயற்கையான விஷயம், நம்மளோட தேகம் மாறிட்டே வருது. சயின்டிபிக்காவும், சயின்ஸ், பக்தியே ஒரு சயின்ஸ் தான். வேதம்ங்கிறது ஒரு அறிவியல் தான். அதாவது பக்திங்கிறது ஒரு வேத அறிவியல் தான். இப்போ நம்ம சயின்டிபிக்கா ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. நம்மளோட உடல், நம்மளோட தேகமே வந்து 7 நாளைக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும். 21 நாளைக்கு ஒருக்கா அந்த செல்லு உள்ள இருக்கிற அந்த செல், அது வந்து அணுக்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா பாடியில, அதெல்லாம் மாறிட்டே இருக்குமா. அப்புறம் 7 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பாடியில இருக்கிற செல் எல்லாமே ஃபுல்லா போய் புது செல் வருமா. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தேகமும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதாவது ஆத்மாவும் தேகமும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்ப அந்த செல் ஃபுல்லா போயிட்டு வரும்போது புது ஆளா தானே நம்ம வந்திருக்கணும். இல்லையே, புது எண்ணங்கள், புது மாற்றங்கள்னு வந்திருக்கணுமே. இல்லையே, நம்மளாதானே இருக்கிறோம். நம்மளுக்கு அதேதான், அதே அப்பா தான், அதே அம்மா தான், அதே குடும்பம் தான், அதே எண்ணங்கள் தான், இல்ல ஒரு படிப்பு தான், மனம் முதிர்ச்சி என்னவா அந்த இடத்துல இருக்கோ அதேதான். சரியா? அந்த செல் மாறுறது அப்படிங்கறதுக்காக நம்ம மாறிட்டோமான கிடையாது. அப்ப நான் மாறல அப்படிங்கிற சொல்ற அந்த நான் யார்? அதுதான் ஆத்மா இல்லையா? அந்த ஆத்மா வந்து இந்த உடல், இதுக்கு மேல இந்த உடல்ல இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஆத்மா முடிவு செய்யறது இல்ல. ஆத்மாக்கு ஆத்மா வந்து வேறு உடல்ல பழைய பூர்வ ஜென்மங்கள்ல பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அதனோட தலை விதிப்படி அந்த ஆத்மா வந்து இந்த உடல் இருந்து இப்ப விலகணும் அப்படின்னு இருக்கும்போது அது விலகதான் செய்யும் இல்லையா? அப்போ அது விலகினதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா சும்மாவா இருக்கும்? கிடையாது. அடுத்த உடலை நோக்கி போய் பயணம் செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனா கூட இருக்கிற உறவினர்கள் வந்து இந்த ஆத்மா, அந்த உடலை பார்த்துட்டு ஆத்மாவும் உடல் ஒண்ணு அப்படிங்கிற அந்த தவறான புரிதல்னால உடல் ஆத்மா இல்லை. இப்ப அந்த சுவிட்ச் போட்டா தான் லைட் எரியும். அந்த லைட் இல்லைன்னா அது இருட்டாதான் இருக்கும் அந்த அறை. சரியா? அப்ப அந்த உடல்ல ஆத்மாங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ், உணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த உயிர் அப்படிங்கிற அந்த இது சக்தி இல்லை அப்படின்னா அந்த அந்த உடலை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஜடம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது எப்பவுமே உடல் ஜடம் தான். அந்த உயிருங்கிற அந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனாலதான் அது வந்து உயிர் பெற்றிருக்கு. அதனால வேலைகள் செய்யற முடியுது, நான் திங்க் பண்ண முடியுது, என்ன பண்ணுமோ அது பண்ணுது. அப்படி இல்லைன்னா அது வந்து நம்ம ஒரு டெட் பாடி, இறந்த ஒரு சரீரம், தேகம்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப அந்த உடல் வந்து இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி எல்லாம் அது அனுபவிச்சிருக்கு. இந்தந்த புண்ணியங்கள், பாவங்கள், அது பக்தியோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கு.
பண்ணிட்டு அந்த உடல் பண்ணல, ஆக்சுவலா ஆத்மா தான் அந்த உடலை உபயோகப்படுத்தி பண்ணியிருக்கு. அந்த ஆத்மா அந்த உடல்ல இருந்து விலகிடுது. அந்த ஆத்மாக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலுக்கு வந்து பிறப்புன்னு இருக்கிறதுனால அதுக்கு இறப்புன்னு இருக்கும். ஆனா ஆத்மா என்னைக்குமே பிறக்கிறது இறக்குறதுங்கிற ப்ராசஸுக்கு போகாது. இப்ப இந்த உடல்ல இருந்து அடுத்த உடலை நோக்கி போகும். அது வந்து அது சூஸ் பண்ணாது. இப்ப பகவான் வர்றாரு, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு சொல்லி பகவான் பகவத்கீதையில சொல்றாரு 4வது அத்தியாயத்துல. என்னோட பிறப்பு என்னோட செயல்கள் எல்லாமே திவ்யமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க திருப்பியும் இந்த உலகத்துக்கு வர வேண்டாம், எங்கோடையும் அங்க லோகத்துல வைகுந்தத்துல இருந்தல்லான்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இதை நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை கிருஷ்ணரா பாக்குறது இல்ல, அவர் சாதாரண மனிதனா பாக்குறோம். நம்மளை வந்து ஆத்மாவா பார்க்காம ஒரு சரீரமா பாக்குறோம். இதனாலயே என்ன ஆகுதுன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்களே இல்லை அப்படின்னா அதை நினைச்சு நம்ம வேதனைப்படுறது, புரிதல் இல்லாம வேதனைப்படுறதுங்கிறது தவறு. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வேதனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். நம்ம கூட இருந்தவங்க இல்லைங்கும் போது வேதனை இருக்கதான் செய்யும். அதுக்காக அதை நம்ம பொய்யாவோ இல்ல ரொம்ப ஒரு மனச கல்லாக்கிட்டோ அதை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா புரிதல் இருக்கணும். ஆமா, இப்ப ஆத்மா அடுத்த இதுக்கு போய் தானப்பா ஆகணும். அந்த கர்மாவோட விதிப்படி, லா ஆஃப் நேச்சர், லா ஆஃப் கர்மா அப்படின்னு இருக்கு. கர்மத்தோட விதியோட சட்டத்தின்படி அந்த ஆத்மா அந்த ஆத்மா போன உடல்ல அதுக்கும் முன்னாடி இருந்த உடல்கள்ல என்னென்ன வேலை செஞ்சிருக்கோ, என்னென்ன ஆசைகள் பட்டிருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்காகவும் அதைய பூர்த்தி செய்யறதுக்காகவும் அந்த கர்மங்களை கழிப்பதற்காகவும் அதுக்கு இன்னொரு உடல் கொடுக்கப்படும். மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா மிருகங்கள் தான் மாமிசம் சாப்பிடும். எந்த மிருகங்கள் அதிகமா மாமிசம் சாப்பிடுதோ அந்த மிருகமா அந்த ஆத்மா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல்ல போய் பிறக்கும். இப்போ ஒரு கரடி மாதிரி தூங்கிட்டே இருந்தாங்கன்னா கரடியோட தாய் கரடியோட வயிற்றுல போய் குழந்தை கரடியா வந்து பிறக்கும். இப்ப தூங்கிட்டே இருக்கலாம். நீ ஏன் மனுஷ ரூபத்துல கரடி வேலையை பண்ணிட்டு இருக்க? நீ கரடியாவே பிறந்து கரடி வேலையை பண்ணிக்கிய. ஏன் நீ மனுஷனா இருந்துட்டு மனுஷனோட நோக்கம் என்ன, மனித வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிறது பகவத்கீதை பகவதம் சொல்லி கொடுக்குது. அதை நம்ம படிக்கல அப்படின்னா நமக்கு தெரியாது. அந்த குறிக்கோள் இல்லாம பகவானை சென்றடைகிறது, பகவானோட தாமரை திருப்பாதத்தை சென்று அடைகிறது தான் நம்மளோட நோக்கம்னு இல்லாம நம்ம வந்து பிறந்துட்டோம்ப்பா, வாழ்க்கை வந்து சின்ன வட்டம் தான், அதுல வந்து நம்ம வந்து சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போவோம், இருக்கிற பணத்தை நம்மளே அனுபவிச்சுட்டு கொஞ்சம் குழந்தைகளுக்கு இருந்தா கொடுத்துட்டு போவோம், இல்லைன்னா நம்மளே அனுபவிக்கலாம், நம்ம நல்லா சாப்பிடலாம், நல்லா நம்ம சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எதிலையுமே பக்திங்கிற ஒரு விஷயம் வரல. ஏன்னா பக்தி பண்ணாலும் இந்த வேலை எல்லாமே பண்ணலாம். பரிக்கிரமங்களுக்கு போகலாம், யாத்திரைகளுக்கு, புனித யாத்திரைகளுக்கு போகலாம், நல்ல பிரசாதம் சாப்பிடலாம், ஹரிநாம் சங்கீர்த்தன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடலாம், பிரசாத விருந்து எடுத்துக்கலாம் கோயில்கள்ல. இது எல்லாமே நம்ம பண்ணலாம். பக்தி அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல பண்ணணும்னா நம்ம பண்ண இந்த காரியத்துக்கெல்லாம் கர்ம வினைகள் கிடையாது, நம்ம வைகுந்தத்துக்கு போயிடலாம். பாருங்களேன், ஜாலியா பக்தி பண்றது ஜாலி. அந்த ஜாலிலேயே நீங்க எதையும் இழக்க போறது இல்ல, லாபம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிரசாதம் சாப்பிட்றது, நீங்க சாதாரண சாப்பிட்றதுக்கு பிரசாதம் சாப்பிடும்போது சுத்தமாகுது. ஆகார சுத்தோ மனசு சுத்தோ. ஆகாரம் சுத்தமாக இருந்தால் மனசு சுத்தமாகும். நம்ம பகவானுக்கு படைக்காத உணவு சாப்பிடும்போது அது வெறும் பாவம் தான் பகவான் கீதையில 3வது அத்தியாயத்துல சொல்றாருன்னு நம்ம நேத்திக்கே சொன்னோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த உடலை வச்சுக்கிட்டு அது உண்மையான பயன் என்னன்னு தெரியாம வேற மாதிரி தவறா உபயோகப்படுத்தினா, ரொம்ப பயங்கர விலை உயர்ந்த ஒரு காரை வாங்கிட்டாங்க, ஆனா அதை போய் உபயோகப்படுத்துறாங்க எங்கன்னா வயல்ல போய் நான் நாத்து நடுறதுக்கு, சேத்துல விடுறதுக்கு உபயோகப்படுத்துறேன் அப்படின்னு உபயோகப்படுத்தினா அது வந்து அறிவாளித்தனமா முட்டாள்தனமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் முட்டாள்தனம் தான் அப்படின்னு, இல்லையா? அப்போ சாதாரணமா ஒரு கம்மியான விலையில டிராக்டர் அதுக்கு தேவையான வாகனங்கள் இருக்கு விவசாயம் பண்றதுக்குன்னே. அந்த மாதிரி வாகனங்களை விட்டு இது பண்ணோம்னா வேலையும் நல்ல விதமா நடக்கும், பயனும் இருக்கும், காசும் கம்மியா இருக்கும், நம்மளுக்கு அதுக்குண்டான லாபமும் கிடைக்கும், இல்லையா? அதை விட்டுட்டு நான் அதிகமா காசு போட்டு அதிகமான காஸ்ட்லியான கார் வாங்கி நான் விவசாயம் பண்ணுவேன்னு சொன்னா அது முட்டாள்தனம். அந்த மாதிரி இந்த மனித உடல்ங்கிறது காஸ்ட்லியான கார் மாதிரி. அதுக்கு வந்து நீங்க இதை வச்சு இப்படி எல்லாம் தான் நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பௌதீக மூலயமா அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அது எப்படி ஆகும்னா, அது இப்போ நாயாவோ பூனையாவோ கழுதையாவோ நம்ம ஏதாவது பிறக்கிறோம்னா
அவங்களும் தான் அனுபவிக்கிறாங்க. பிறப்பு, இறப்பு, வயோதிகம், குழந்தை பெத்துக்கிறது, சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கிறதுன்னு அவங்களும் தான் அனுபவிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஜாலியா இல்லாம இல்லை. அனிமல்ஸ் இல்லையா, மிருகங்கள், பறவைகள் என்ன ஒரு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உள்ளாட பயமும் மரண பயம் தான். நம்மளுக்கும் அதே தான். என்ன நம்மளுக்கு பயம் மரண பயம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகபட்ச அறிவு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம அதுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் சிலது மேற்கொண்டுக்கிறோம். ஆனா நீங்க மிருகங்கள் இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் நல்லா இருக்கும்ல டிவில, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா நம்மளை விடவே அது ரொம்ப விவரமாவே அதுகளை தற்காத்து கொள்றதுக்கு உண்டான கலைகள் அதுகளுக்கு தெரியும் இயற்கையாவே. அதனால மற்ற அனிமல்ஸ், மற்ற மிருகங்கிட்ட இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கணும், தன்னோட குட்டிகளை எப்படி காப்பாத்திக்கணும்னு அது நல்லா பாதுகாப்பாவே தான் இருக்குங்க. ஆனா இயற்கையோட நியதிப்படி அதுகள் மற்ற மிருகங்களால கொல்லப்படுறதையும் நம்ம பாக்குறோம், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம கொஞ்சம் அறிவு அதை விட அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டுல பூட்டு போட்டுட்டு செக்யூரிட்டி வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். கேமரா, செக்யூரிட்டி கார்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறோம். ஸோ இது வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. மனுஷங்களும் மிருகங்களும் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழும்போது எந்த வித்தியாசமுமே இல்லை அப்படின்னா, அப்போ அதுக்கு நம்ம ஏன் மனுஷ ரூபத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணணும்? மிருகமாவே இருந்துட்டு போலாமே இல்லையா? அட்லீஸ்ட் மிருகமா இருந்தா கூட கர்ம வினைகள் கழியும். மனுஷ ரூபத்துல கர்ம வினைகளை அதிகம் தான் படுத்துவோம், கழியறது என்னமோ குறைவா தான் இருக்கும். ஆனா புதுசா வேலைகள் காரியங்கள் பண்ண பண்ண அதுக்குண்டான கர்மங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கதான் செய்யும். அதுக்காக பக்தி அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்த நம்மளோட வாழ்க்கையோட சரியா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி வாழலாம். ஆனா பக்திங்கிற ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி விட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை மட்டும் பண்ணா போதும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பகவத்கீதை கேட்கறது, நம்ம கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம உச்சரிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ பொருளுரையோ எது உங்களுக்கு முடியுதோ அதை படிக்கிறது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் பக்திங்கிறது. நைவேத்தியம் பண்ணி நீங்க என்ன செய்யறீங்களோ பகவானுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க, வேற ஒண்ணும் இல்லை. அவர் என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பிளேட்டா கொடுக்க போறாரு? நம்ம ஒரு பிளேட் ஃபுல்லா 4 இட்லி வச்சு கொஞ்சம் சட்னி வச்சு கொடுத்தோம்னா அவர் கண்ணாலேயே சாப்பிடுவாரு. அதனால நம்ம பயந்துக்க வேண்டாம், அவர் எங்க தீத்துருவாரோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை, இல்லையா? சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கதை, அதுல இருந்து நம்ம ஒரு உதாரணமா எடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீமத் பகவத்ல 6வது ஸ்கந்தத்துல வரும். இது 6வது கேண்டோன்னு 14வது அத்தியாயத்திலிருந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சித்திரகேத்து அப்படின்னு ஒரு மகாராஜ் இருந்தாரு. அவருக்கு குழந்தைகளே இல்லை. அவருக்கு லட்சக்கணக்கான ராணிகள் இருந்து கூட அவருக்கு குழந்தைகளே இல்லை. அவரோட விதி அவருக்கு குழந்தை இல்லாத மாதிரி தான் இருக்கு. அவரோட பூர்வ பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாமே நடக்கும். ஏதோ புண்ணியத்தினால அவர் ராஜாவா இருக்காரு, மனைவிகள் இருக்காங்க, ராஜபோக வாழ்க்கை வளராரு, ஓகே. ஆனா பாவம்னால அவருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விதிப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சோகம், குழந்தை இல்லையேங்கிற சோகம். அதனால அவர் போய் அவரு எங்கேயும் போகல. அந்த இடத்துல அங்கேற முனின்னு அவரே அந்த அரண்மனைக்கு இவரை நாடி வர்றாரு. இந்த குருவோட கருணை என்னன்னா, தானோ தன்னோட பிரதிநிதியோ அந்த பக்தர்கிட்ட நோக்கி அவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை கொடுத்து நல்வழியில செலுத்துறது. நல்வழிங்கிறது பக்தி வழியில செலுத்துறது. இதுதான் ஒரு நல்ல குருக்கு அடையாளம். தான் தான் கடவுள், தன்னை வழிபடுங்க அப்படின்னு சொல்றவங்க குருவே கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா அந்த குரு போகஸ், போலி குரு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடணும். யாரு கிருஷ்ணர் சொன்னதை அப்படியே சொல்றாங்களோ, கிருஷ்ணர் கிருஷ்ணரை கும்பிட சொல்றாரு, அப்ப குரு என்ன சொல்லணும்? கிருஷ்ணரை கும்பிடுன்னு சொல்லணும். அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் மாத்தி சொல்ல வேண்டாம், இல்லையா? அப்போ அந்த ஆச்சாரியர்களை தான் நம்ம நோக்கி போகணுமே தவிர, நம்மளுக்கு இந்த பௌதீகமா சில விஷயங்களை பூர்த்தி செய்யறாங்க, பணம் கொடுத்து உதவி செய்யறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இது நடக்கும், இந்த கயிறை கட்டுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் நல்லா சொல்லி நம்மளை குழப்பி அதுல அவங்க காசு சம்பாதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுமே சரி பண்ணிதான் வைப்போமே, நல்லது நடந்தா சரிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு முட்டாள்தனத்துக்கு நம்ம எல்லாம் போயிடும். எதனாலன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற சோகங்கள், இது எல்லாத்தையும் எப்படியாவது தீக்கணும். அவ இந்த கடவுள் இல்லைன்னா அந்த கடவுள், இந்த தேவர் இல்லைன்னா அந்த தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குதிரையில ஒரு குரங்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துல தாவற மாதிரி நம்ம மனம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தாவிக்கிட்டே இருக்கு. இது பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு,
நீ தேவி தேவர்களை கும்பிடணும்னு நினைச்சீன்னா அதுக்கு வழி விடுறவனும் நான் தான், தாராளமா கும்பிடு அப்படிங்கிறாரு. என்னதான் நீ கும்பிடணும், நான் தான் முன்முதற் கடவுள்னு அவரே சொல்றாரு. சிவன் வந்து முன்முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர்னு சொல்றாரு. அர்ஜுனன் பரந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணரை தான் முன்முதன் கடவுள்னு சொல்றாரு. பிரம்மாவும் ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகான்னு பிரம்ம சமயத்துல பிரம்மனும் சொல்றாரு கிருஷ்ணர் தான் முன்முதற் கடவுள்னு. ஸ்ரீமத் பகவத்லயும் ஸ்வயம் கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி எல்லாருமே பக்தர்கள் வந்து பகவானும் தான் தான் கிருஷ்ணர் தான் பகவான்னு சொல்றாரு. பக்தர்களும் ஞானிகளும் கிருஷ்ணர் தான் முன்முதற் கடவுள்னு சொல்றாரு. அப்படி இருந்துமே நம்ம என்ன பண்றோம்னா வேற எதையோ நோக்கி தேடிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட அறியாமை இல்லையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து சொல்லதான் முடியும். அப்புறம் அவங்களோட விதிப்படி தான் நடக்கும். விதியை மாத்துறது வந்து பக்தி, அது தெரிஞ்சுக்குங்க. பக்திக்குள்ள வந்துட்டோம், சின்ன நம்பிக்கை பக்தி மேல பகவான் மேல வந்துட்டா கூட பகவான் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம அவரை விட்டுட்டு போனா கூட அவரு நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை டைட்டா புடிச்சுக்குவாரு. அதனால நீங்க அதை மட்டும் விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகவான் மேல பக்தி பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் பகவான் மேல பக்தி வர்ற மாதிரி நம்ம சில உதவிகள் நம்ம செய்யலாம். இப்போ இந்த சித்திரகேத்துக்கு வந்து அங்கீர முனி வராரு. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன நல்லா போகுதா, ராஜ்யம் எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு எப்பவும் போல ஒரு நலன் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோகமா இருக்கிற முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? சோகமா இருக்கிற அரசர் சித்திரகேத்துவை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் இவரும் சொல்றாரு குழந்தை இல்லாததான் அப்படின்னு. உனக்கு குழந்தை இருக்காதுப்பா, வேற வழி இல்லைன்னு. இல்லை, எனக்கு குழந்தை வேணும், இந்த ராஜ்யத்தை ஆளணும்னா குழந்தை இருந்தா தானே ஆகும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யறேன், பட் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை தான் உன்னோட சந்தோஷத்துக்கும் காரணமா இருக்கும், உன்னோட அளவு கடந்த துக்கத்துக்கும் காரணமா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும் அதை வந்து சித்திரகேது பெருசா எதுவும் நினைக்கல. குழந்தை வருதுன்னா அதுவே போதும், எனக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன பிரம்மையில இருந்துட்டு சரி எனக்கு குழந்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்படி. அவரும் ஒரு ஸ்பெஷலா ஒரு பாயாசம் மட்டும் கொடுக்குறாரு. உன்னோட முதல் மனைவி கிருத்தியதித்தி கொடு, அந்த அம்மாவை குடிக்க சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி கொடுக்குறாங்க. மற்ற மனைவிகளுக்கு கொடுக்கல, ஏன்னா அது ஒரு மனைவிக்கு தான் கொடுக்க முடியும். அதனால முதல் மனைவி தான் நியாயமா கொடுக்கணும் அவங்க கிட்ட, அதனால கொடுத்துட்றாங்க. அவங்களும் அழகான ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ராஜாவை கையிலேயே பிடிக்க முடியல. ராஜாவும் ராணியும் எப்ப பார்த்தாலும் குழந்தையை கொஞ்சிட்டு அவங்க தனி வாழ்க்கை தனி உலகம்னு மாறிட்டாங்க. மற்ற மனைவிகளை ராஜா கவனிக்கிறது இல்லை. அவங்க போய் அவங்களோட அரண்மனைகள்ல போய் அவங்கள பத்தி கேட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் செலவிடலாம் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டாரு ராஜா. குழந்தை வந்தோடனே அவரோட உலகத்தையே அவர் மறந்துட்டு குழந்தையோட உலகத்துக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மற்ற மனைவிகள் ராணிகளுக்கு வந்து ஒரு பொறாமை வர ஆரம்பிக்குது. தன்னையும் ராஜா வந்து பாத்துக்கணும், இந்த குழந்தைனாலதான் இந்த பிரச்சனை, அந்த குழந்தைய வந்து நம்ம கொன்னுட்டோம்னா நம்ம கிட்ட ராஜா திரும்ப வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தினால குழந்தைக்கு விஷத்தை வச்சு கொன்னுடுறாங்க. பால்ல விஷத்தை கலந்து அந்த பாத்துக்கிற ஆயம்மா கிட்ட கொடுத்தோடனே அந்த அம்மாவும் தெரியாம கொடுத்துருது, குழந்தையும் இறந்துருது. அவங்களுக்கு தெரியாது எதனாலன்னு. ராஜாவும் ராணியும் வந்து பார்த்துட்டு ஓன்னு அழுகிறாங்க, இப்படி ஆயிடுச்சேன்னு. அந்த இடத்துல அங்கீர ரிஷியும் நாரத முனியும் வர்றாங்க. ஏன்னா முனிவர்கள், அதாவது குரு அவங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கனவு மூலியமாவோ இல்ல பிரதிநிதிகள் மூலியமாவோ இல்ல அவங்களே வந்து கூட நம்மளை வந்து சரியான வழியில பக்தி வழியில நம்மளை வழி நடத்துவாங்க. சரிங்களா? அதனால நம்ம வந்து பக்தி இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும், நம்மளை வந்து சரியான வழியில வழி நடத்துவாங்க. அதுக்குண்டான நம்ம இதையும் ப்ரே பண்ணிக்கணும், பகவான் கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கணும். பட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. பிரார்த்தனை பண்ணாட்டியே பகவான் நம்மளை அவர்கிட்ட கூப்பிட்டுக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. வைகுந்த லோகமா சந்தோஷமா இருக்கலாம், ஏன் இங்க பௌதிக லோகத்துல கஷ்டப்படுறேன்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனா நம்ம முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு இதுதான் குடும்பம் அப்படின்னு நம்ம தவறான புரிதல்ல இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இந்த ஜென்மத்துல மனுஷனா, போன ஜென்மத்துல எதா பிறந்தமோ நமக்கு தெரியாது, அடுத்த பிறவியில என்னவா பிறப்போம்னு தெரியாது. ஸோ இந்த சித்திரகேத்துக்கு வந்து நாரத முனியும் அங்கீரர் முனியும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இவருனால சமாதானம் ஆகல. இல்லை, எனக்கு என்னோட குழந்தைய திருப்பி கொடுங்க, எனக்கு வேணும், ஏதாவது பண்ணுங்கன்னு. நாரத முனி சரி இரு, நான் என்னோட சக்தியால நான் உனக்கு குழந்தைய திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொன்னோடனே அந்த குழந்தையோட ஆத்மா வெளியில போனது, திருப்பியும் அந்த ஆத்மா உள்ள அந்த உடல்ல வந்து உட்கார்ந்துக்குது.
அப்போ குழந்தை எந்திரிக்க சொல்றாரு நாரத முனி. குழந்தையே எந்திரி, உன்னோட தாய் தந்தை உனக்காக காத்துட்டு இருக்காங்க பாரு, எந்திரிச்சு போய் அவங்களோட நீ வாழு, பெருசாகி இந்த ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தைய எந்திரிச்சோடனே கேக்குது, இது எத்தனாவது ஜென்மத்தோட அப்பா அம்மா எனக்கு? நான் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கேன், பல அப்பா அம்மாக்கள் எனக்கு இருந்தாங்க. இப்ப எனக்கு யாரும் கிடையாது, நான் இப்ப ஆத்மாவா இருக்கேன். இப்ப இந்த உடல்ல வந்திருக்கேன்னு சொல்றீங்க, இவங்க அப்பா அம்மான்னு சொல்லி எனக்கு புரியல, இவங்க எத்தனாவது அப்பா அம்மான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்பா அம்மாங்கிறது பகவான் கிருஷ்ணர் தானே, இவங்க எப்படி எனக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், ஒரு குழந்தை இந்த மாதிரி பேசவும் சித்திரகேது மகாராஜுக்கும் அந்த ராணி அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு, அவங்களுக்கு உடனே இந்த தன்னோட நிலைய ஆத்ம ஞானத்தை அவங்க உடனே கத்துக்கிறாங்க. இந்த குழந்தை மூலியமா கத்துக்கிட்டு நாரத முனிகிட்ட, எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த அப்பா அம்மா இந்த உறவுகள் எல்லாமே தற்காலிகம்தான், எனக்கு உண்மையான உறவு அப்படின்னு யாருன்னா அது பகவான் கிருஷ்ணர் தான். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டோடனே நாரத முனி நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், நீ அந்த மந்திரத்தை உச்சரி, 7 நாள்ல உனக்கு பகவான் காட்சி அளிப்பாரு. சங்கர்ஷணன் இருக்காரு இல்லையா, கடவுள் பகவான் கிருஷ்ணரோட ஒரு ஃபார்ம், அவரை நீ வழிபடு, 7 நாள்ல உனக்கு அவர் காட்சி அளிப்பாரு, அதுக்கப்புறம் அவர் என்னன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நடக்குது. சங்கர்ஷனும் பகவான் கிருஷ்ணர் தானே, அனந்த சேஷன், அவர் காட்சி அளிச்சு இந்த மாதிரி வரம் கொடுக்குறாரு. நீ கந்தர்வர்கள் எல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி வித்யாதரர்கள்னு சில கூட்டம் இருக்கு இதுல சொர்க்கலோகத்துல, அந்த மாதிரி மேல் லோகத்துல, அந்த இடத்துல நீ ராஜாவா இரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட வேலை என்னன்னா நீ ஜாலியா இருந்துக்கோ, ஆனா பாட்டு பாடுறதெல்லாம் பகவானோட மகிமைகளை பாடுறது, பகவானை பத்தி நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானை பத்தி பேசுறதுங்கிற அந்த சேவையில நீ ஈடுபடு. அதுக்கப்புறம் ஏன்னா இப்ப நீ இருக்கிற மனநிலையில இன்னும் நீ முழுசா பக்தி பண்ணல, அதனால இப்ப வைகுந்த லோகம் வர்றதுக்கு உனக்கு இன்னும் தகுதி வரல. எப்படி நாரத முனிகிட்ட அவர் சொல்லுவாரு, அதே மாதிரிதான் இன்னும் நீ பக்தி நல்லா பண்ணணும், அதுக்கு பக்தி சேவையில ஈடுபடணும். சோ பகவான் நாமத்தை சொல்லு, என்னோட நாமத்தை சொல்லி பாடு, மற்றவங்களுக்கும் என்னை பத்தி சொல்லு, கீர்த்தனம் ஸ்ரவணம் இதெல்லாம் நீ பண்ணினாலே நீ என்கிட்ட அடைஞ்சிருவ, இந்த லைஃப் டைம் முடிஞ்சோடனே, இந்த வாழ்க்கை முடிஞ்சோடனே நீ என்கிட்ட வந்துருவ அப்படின்னு சொல்லவும் இவரும் அதே மாதிரி பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கதை இருக்கு, நம்ம அதை இன்னொரு நாள் பார்ப்போம். பட் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இதுதான், அந்த சித்திரகேது மகாராஜ் எப்படி ஒரு ராஜாவா ஒரு ஒரு சராசரி சாமானிய மக்கள்ல ஒன்னாதானே அவரும் குடும்பம்னா இப்படி எனக்கு குழந்தை வேணும், குழந்தை இல்லைன்னா பகவான குழந்தையா நினைச்சு நம்ம வாழலாம். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்லாதனால குழந்தை இருந்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கை திருப்தி முழுமை அடையும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கிறோம். இப்ப பகவானுக்கு நம்மளே அர்ப்பணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அவரோட சேவையில ஈடுபட்டோம்னா நம்மளுக்கு கவலைகளே வராது. அதுலயே நம்மளை பிஸியா வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்மளுக்கு நேரமே இருக்காது. நேரம் இருந்தா தானே உட்காந்து கவலைப்படுவோம். பாயிண்டா எழுதி போய் பகவான் கிட்ட நின்று எப்பாவது வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்னு போய் லிஸ்ட்டை போட்டு, பகவானே எனக்கு இது இன்னும் வரல, அது வரல, இது பெண்டிங்ல இருக்கு, இது பாதி வந்துருச்சு, இது அடுத்த மாசம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு ஒரு லிஸ்டே வச்சிருப்போம். அப்புறம் இது ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சி, பகவானே இது எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு பகவான் கிட்ட ஒரு பிசினஸ் டீலிங் பண்ணுவோம். இது பண்ணினா நான் உனக்கு 100 ரூபா காணிக்க போடுறேன், அது பண்ணினா நான் 1000 ரூபா போடுறேன், இது பண்ணினா நான் 3 தடவை பரிக்கிரம் பண்றேன்னு நம்மளே ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு வேண்டிக்கிறோம் பகவான் கிட்ட. என்னமோ நம்மளுக்கு நம்ம வச்ச சேவகன் மாதிரியும் நம்ம முதலாளி மாதிரியும் நம்ம பகவான் கிட்ட போய் நிபந்தனைகளை போட்டு லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். ஆத்மா நிரந்தரம், சரீரம் தற்காலிகம். இந்த உடல் இருந்து அடுத்த உடலுக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஒன்னா ஆன்மீக உடலுக்கு போவோம், பக்தி பண்ணி நல்லா பக்தி பண்ணோம்னா ஆன்மீக உடல் கிடைக்க போகுது, அதுல நம்ம பகவான் சேவையில ஈடுபடுவோம். இல்லைன்னா பௌதீக உடல் கிடைக்கும், அது மிருக உடலா, பறவை உடலா, தேவி தேவர்கள் உடலா, இல்ல இந்த மனிதர் உடலா அப்படிங்கிறது நம்ம பண்ண பூர்வ காரியங்களை பொறுத்து தானே இருக்கும். இப்போ தேவி தேவர்களா பிறக்கிறக்கும் அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும், இத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கணும், இத்தனை புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும், இத்தனை தபஸ்யா யாகங்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கணும், இத்தனை தீர்த்தங்கள் போயிருக்கணும். அப்பதான் இந்திரனாவோ பிரம்மாவாவோ ஆக முடியும் இல்ல, சூரிய பகவானோ சந்திர பகவானோ இவங்க எல்லாமே ஒரு பொசிஷன் தான், மினிஸ்டர்ஸ் மாதிரி தான். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு வருணதேவ், ரெயின் டிபார்ட்மெண்ட்டு இந்திரா, எலக்ட்ரிசிட்டி பவர் டிபார்ட்மெண்ட் சூர்யா,
அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான். பகவானுக்கு கீழே அவங்க வழியில போறாங்க, அவங்க பகவான் சொல்றத வழியில நடக்கிறாங்க இல்லையா. நம்மளுக்கு அந்த தகுதி இருந்ததுன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குது. சூரிய பகவானா நீங்க இத்தனை ஜென்மம் இல்லை, அவங்களும் 100 வயசு வரைக்கும் தான் வாழ்வாங்க. 100 வயசுக்கு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அவங்க அடுத்த பிறவி எடுத்தாகணும். இப்போ அந்த 100 வயசுங்கிறது அவங்களுக்கு பெருசா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளுக்கு 6 மாசம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு அரை நாள் தேவி தேவர்களுக்கு இல்லையா. அந்த மாதிரிதான் பிரம்மாவுக்கு ஒரு செகண்டுங்கிறது நம்மளுக்கு 1,00,000 வருஷம் அந்த மாதிரி. ஸோ அந்த காலம், அந்த டைம்ஸ் இது மாறும். இப்போ அமெரிக்காவுக்கும் நமக்கும் 13 மணி நேரம் வித்தியாசம், 18 மணி நேரம் வித்தியாசம்னா நமக்கு புரியுது இல்லையா. அதே மாதிரி தான் மேலோகத்துக்கும் நமக்கும் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பதம் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த உதாரணம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன், கதையும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கேள்விகள் ஓப்பன் பண்றேன் ஃப்ளோரை கொஸ்டின்ஸ்க்காக. நீங்க தயவு செய்து கேள்விகள் கேளுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா. ஏன்னா இதை புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் பகவத்கீதையில. ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருக்குங்களா?